ஓகே, ஸோ ஃபார்முக்கு வந்தாச்சு. கம்பால ஷார்ட் பாடி நான் இப்பதான் பாக்குறேன். டியூல் டோன் எஸ்ஆர்டி. எஸ்ஆர்டியா இது? எஸ்ஆர்டி டியூல் டோன் எஸ்ஆர்டி. ஏன் அது கட் ஆயிருக்கு? அந்த ப்ரீடிங் பர்பஸ்க்காக லிஃப்ட் கட் பண்ணுவாங்க. F2 வருது. F2 வெரைட்டி அது. இது F2 ஆ? இது F1 இது. F1 வித் ஹெட். மங்கி ஹெட். ஆமா. F1 இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். இதோட அப்பா வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த அப்பா இப்போதான் இம்போர்ட் பண்ணிருக்கேன். இது கேமரா? ஆமா. அப்பாவே தூக்கிட்டீங்களா? இதெல்லாம் ஃபுல்லா ப்ரூவன் இது. அந்த ஃபுல்லா புழு ஓடுது. இது வந்து எஸ்ஆர்டி இது. எத்தனை நாள் இந்த மாதிரி சின்ன பாட்டில நீங்க பாட்டில் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த ஒரு மாசம் வைக்கலாம் இது. நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கு இது. இது வந்து வேற லெவல்ல இருக்கும். பார்த்தீங்கன்னா பேரண்ட் நல்லா ஒரு ஜெனடிக். ஸோ இது கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% வச்சு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3ல இருந்து 4 மாசம் கழிச்சு திருப்பி வந்திருக்கோம். ஸோ ஃப்ளோவரான் கம்ஃபாக்காகவே ஸ்பெஷலா வந்து இங்க குளத்தூர்ல 10.7 வந்து ஷாப் இருக்கு. ஸோ அங்க வந்து திருப்பி ரீவிசிட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து கரண்டா வந்து ஸ்டாக் புதுசா எடுத்திருக்காங்க. நிறைய எஸ்ஆர்டி கேஎம்எல்ஸ் எல்லாமே இருக்கு. கம்ஃபாக்கு ஸ்பெஷலு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம கூட ஷாப்போட மேனேஜர் இருக்காப்புல. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோல அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போலாம். இதெல்லாம் எப்போ எடுத்து நேற்று நைட் வந்தது பிரதர் ஷிப்மெண்ட். நேற்று வந்து எல்லாம் ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும்ல? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை பிரதர். கொஞ்சம் டைம் கொடுத்தா ஆமா அதெல்லாம் பாருங்க. எல்லா விஷயம் கிளியர் ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ்ல இருந்து. இல்ல இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகுதுல? கொஞ்சம் அதை நாங்க தனியா எடுத்து வச்சிருவோம். அதை நாங்க தரமாட்டோம். எல்லாம் ஆக்டிவா இருக்கிற மீன் தான் கஸ்டமருக்கு தரோம். நீங்க எப்படி கன்ஃபார்ம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? இந்த டைம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்டாக் எடுத்துறீங்க? ரெட் டிராகனும் எடுப்போம். நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஃபுல் ஹெட் பிளஸ் ஹாஃப் பாடி கலர் இருக்கிற ரெட் டிராகன் நல்ல குவாலிட்டி. இந்த டைம் ஜிபிஸ்லாம் பாக்குறேன். அதெல்லாம் கம்ஃபாஸ் தான்? அதெல்லாம் ஜிபி கம்ஃபா தான். ஜிபி கம்ஃபாஸ் தான் இருக்கு. கம்ஃபால தான் ஃபோக்கஸ் பண்றீங்க. பிரைசிங் என்ன விலையில இருக்கு? ஏன்னா மேல அங்க பின்னாடிலாம் பிரைஸ் இருக்கு, மேல அங்க பிரைஸ் இருக்கு. ஃப்ரைல இருந்து கம்ஃபா நீங்க நல்ல குவாலிட்டி ஃப்ரை எடுத்தீங்கன்னா 1100ல இருந்து இருக்கு. 1100 குவாலிட்டியான பீஸ். ஆமா 600ல இருந்தே இருக்கு. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வர மாதிரி வேணும்னா 1100ல இருந்து ஸ்டார்ட். ஆரம்ப விலை கம்ஃபா வந்து 600 நீங்க. ஆமா ஃப்ரைல இருந்து. ஃப்ரைல இருந்து 600 இருந்து 600 ரூபாயில இருந்து 20,000 30,000. குவாலிட்டியான பீஸ்னா 1100 இருந்து ஃப்ரை இருக்கு. ஆமா. ஓகே. இந்த அடல்ட்லாம் கேட்பாங்க. எடுத்து நான் கம்ஃபா ப்ரீட் பண்ணனும், எனக்கு கம்ஃபா ஃபீமேல் வேணும், அடல்ட் வேணும். அது எல்லாமே இருக்கு ப்ரோ. அடல்ட்டுமே இருக்கு. அடல்ட் ப்ரூவன் ஃபீமேல் இருக்கு, எக்லைட் ஃபீமேல் இருக்கு. ஓகே. ப்ரீடிங்காக வாங்கிட்டு போவாங்க. ஆரம்ப விலை ஒரு அடல்ட் ஃபீமேல் வாங்கினா என்ன ரேஞ்சில் இருக்கும்? ஃபீமேல் அது எக்ஸாக்ட்டா சொல்லுவாங்க. இந்த விலையில இருந்து இவ்வளவு வரைக்கும் இருக்கலாம். 7,000ல இருந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. 7,000 இருந்து நல்ல குவாலிட்டி ஃபீமேல் தரலாம். ஆமா. எக்லைட் ஃபீமேல் தரலாம். எக்லைட் இருக்கு. இது எத்தனை இன்ச் கட் பண்ணுவோம்? இல்ல இது எத்தனை இன்ச் பிரதர் இருக்கும்? இது பாத்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ் இருக்கு. இது F2 தானே? F2 ல சூப்பர் விஐபி. வெரி இன்டென்ஸ் கோல் நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. நீங்க மேக்ஸிமம் கம்ஃபால F2 தான் பண்ணுவீங்களா? ஆமா F2 பண்ணுவோம். F3 வந்து ரொம்ப ரேர். அது F3 பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா F3 பண்ணிட்டு இருக்கோம். F1 மேக்ஸிமம் வளர்க்குறவங்க வாங்க மாட்டாங்க. பட் பிரீட் எடுக்கணும். பிரீட் எடுக்கணும். ஆமா வாங்குவாங்க. அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா அதுவும் பண்றோம் இருக்கோம். ஷிப்மென்ட்ல அடி வாங்கிருச்சோ? இல்ல இது வந்து ப்ரீடிங் மேல். இது அப்படியே தான் வந்து ஃபீமேல்ட்ட ஃபைட் பண்ணி அடி. ஆமா ஃபீமேல் அடி வாங்கி இப்போதான் வந்திருக்கு. அது ஓகே. ஆல்ரெடி ப்ரீடிங் மேல். இது நார்மலா ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இது வித்தின் 1 மந்த் ஆகும். 1 மந்த் ஆகும். நார்மலா 1 மந்த் ஆகும். ஓகே. இது வந்து ஒரு கேஎம்எல். இது ஒரு கேஎம்எல். கேஎம்எல் இதுவே கன்ஃபார்மா இருக்கு. கன்ஃபார்மா தான் இருக்கும். இது வச்சு தான் கன்ஃபார்ம் இமேஜ் எடுப்பாங்க. ஓகே. ஆமா ஒரு F1 ஃபீமேல் F2 ஃபீமேல் இது போட்டு எடுப்பாங்க. F1 ஃபீமேல் போட்டு எடுப்பாங்க. இதுதான். ஓகே. இது பாத்தீங்கன்னா F2 இது ஷார்ட் பாடி. ஓ கம்பால ஷார்ட் பாடி. கம்பால ஷார்ட் பாடி. கம்பால ஷார்ட் பாடி நான் இப்பதான் பாக்குறேன். அது ஜைகண்டிக் சைஸ். இது நல்ல சைஸ். நல்லா பஞ்சியா இருக்கு. கம்பால ரெட் பேஸ் உங்களுக்கு நல்லா மூவ் ஆகுமா? ரெட் பேஸ் தான் நிறைய பேர் கேட்பாங்க. இது வந்து டியூல் டோன் எஸ்ஆர்டி. எஸ்ஆர்டியா இது? ஆமா எஸ்ஆர்டி. டியூல் டோன் எஸ்ஆர்டி. ஃபிஷ் ஃபாதர் ஃபிஷ் இது. இது ப்ரூவன் ஃபிஷ். ப்ரூவன். ஓகே. இதெல்லாமே வந்து கம்பா ஃபீமேல்ட்ட போட்டு லைனேஜ் பண்றோம். லைனேஜ் ஆமா. இந்த கேஎம்எல்ஏ பார்க்க கன்ஃபார்மா இருக்கு. ஆமா. அந்த எஸ்ஆர்டியும் பார்க்க அப்படிதான் இருக்கு. ஹைபிரிட்ஸ். இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ இந்த பெரிய சைஸ்லாம் இங்க தான் இருக்கா? இங்க கொஞ்சம் இருக்கு. ஃபார்ம்ல நிறைய இருக்கு.
ஃபார்ம்லயே வச்சிருக்கீங்க. ஃபார்ம்ல நிறைய இருக்கு. இங்க எடுத்து முடிச்சுட்டு ஃபார்ம் நம்ம போய் கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து சூப்பர் விஐபி, இது F2. இது ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நம்ம புக் ஆயிடுச்சு. இது வந்து ஜென்சு ஃபீமேல், இதுவும் ப்ரீடிங் ஃபீமேல். இது ப்ரீட் போட்டதெல்லாம் அடி வாங்கி வந்து. நம்ம அடிப்பட்டு வந்திருக்கு. இது ஜென்சு அடி வாங்கி வச்சோம். இல்ல ப்ரீடிங் இந்த பண்ண இந்த மாதிரி தான் ஆகும். இது வந்து ரெகுலர் தான். கஸ்டமர் வந்து ப்ரூவன் மேல் ப்ரூவன் பேரண்ட் கேட்கறவங்களுக்காக எடுத்து கொடுத்துறதா. இல்ல இது என் ப்ரீடுக்காக எடுத்தேன். அதை வந்து ஆமா ஃபார்முக்காக எடுத்தேன். ஃபார்ம்ல ஸ்பேஸ் இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸ்பேஸ் இல்லாம இங்க போட்டு வச்சு. ஆமா இங்க போட்டு வச்சிருக்கேன். ஹை கிரேட் தான் இங்க எடுத்துட்டு வர மாட்டேன் மேக்ஸிமம். ஓ அப்படியா? ஆமா ஃபார்ம்க்கே வந்து நிறைய பேர் பிக்கப் பண்ணிப்பாங்க. இதுவும் வந்து ஒரு கேஎம்எல் தான். இது கம்ஃபா கிடையாது. கேஎம்எல் தானா? ஆமா கேஎம்எல். கேஎம்எல் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இது வந்து ஃபிஷ் ஃபாதர். இது வந்து மெயினான ஃபாதர். இதுவும் பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நீங்க ப்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபார்ம்ல? ஃபார்ம்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன். இருக்கு ஆமா. அந்த ரெண்டாவது கடையில் இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப ப்ரீடிங் பண்ணல அந்த டைம். இப்போ ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட் வந்தது அப்புறமா தான் குட்டி கொடுப்பேன். அதாவது எக் பாப்பாய் கலர் வந்தாதான் குட்டி கொடுப்பீங்க. ஆமா. இது வந்து பால். இது எஸ்ஆர்டி. இதெல்லாம் நேற்று வந்து ஆமா பாக்ஸ் பால். இதெல்லாம் F2. F3 இப்ப ஸ்டாக் அது இல்லையா? இருக்கு ஃபார்ம்ல இருக்கு. ஃபார்ம்ல இருக்கு. அங்க போறோம் பாப்போம். இது வந்து F1 ஃபீமேல். இந்த லிப்ஸ் கட் பண்ணிருக்க பாருங்க. ஏன் அது கட் ஆயிருக்கு? அந்த ப்ரீடிங் பர்பஸ்க்காக லிப்ஸ் கட் பண்ணுவாங்க. அப்படிங்களா? மேல வந்து அது வந்து மேல வந்து பைட் பண்ண கூடாது. அந்த ரீசனுக்காக தான் வந்து கையிலே வந்து இது பண்ணிடுவாங்க. அது கட் பண்ணிடுவாங்க. ஓ ஆமா ஃபீமேல்லாம் பண்ணிடும். ஃபில் பண்ணிடும் மேல. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து அது இது பண்ணிடுவாங்க. ஆனா நமக்கு மேல் தான் முக்கியம். அதாவது காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிடுவாங்க. கண்டிப்பா ஃபீமேலும் வந்து நம்ம முக்கியம். குவாலிட்டியான ஃபீமேல் எப்பவும் கிடைக்காது. லைனேஜ் எடுக்க ஃபீமேல்ஸ் வீக்கா வரும். எப்பவும் நல்ல மேல் ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலா இருக்கும். அது இவ்வளோ சைஸ் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இன்ச்சஸ் மேலே இருக்கும். அது ஃபீமேல். F2 F3 எல்லாம் அப்படியே ஃபீமேல் சின்னதா குறைஞ்சிட்டே வந்து. ஆமா F1 நல்லா இருக்கும் ஃபீமேல். அது உங்க ப்ரீடிங் எடுத்துருக்கீங்களா இல்ல அது சேல் இருக்காது? ப்ரீடிங் எல்லாம் ப்ரீடிங் தான். எல்லாமே ப்ரீடிங். ஆமா நீங்க முக்காவாசி ரிசர்வ் பண்ண போறீங்க அடுத்த 3 மாசம் கழிச்சு. ஆமா பண்ணலாம் அப்படின்னு வர ஐடியா இருக்கு. F2 வெரைட்டி. அது F2ல விஐபி. அது இது வரைக்கும் இங்க நான் பார்த்த 3 இன்ச்லயே எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எப்படி ஸ்டாக் வர்றப்ப இது சூப்பர் மீன் அப்படின்னு எதனா தோணுமா உங்களுக்கு? இல்ல அப்படியே பிக்கப் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து இருக்கிறதுலே எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நம்ம ஸ்டாக் வர்றப்ப எதனா பாப்பீங்களா? அந்த மாதிரி இதான் ஃபேவரட் அண்ணி அப்படி வைப்போம். கஸ்டமர் வந்து அதான் கேட்பாங்க. அது வந்து என்ன பர்பஸ்க்காக வச்சுப்பேன். கடனை வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாம் சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து அதான் வேணும் நீ கேட்குறேன். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த வாட்டி வந்துடும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இது பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. இது வந்து F2. இது கம்ஃபாலே வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து இருக்கு. F3 பேட்டர்ன்ல இருக்கும். F3 பேட்டர்ன். ஆமா எனக்கு F2 மட்டும். இது வந்து ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க வெறும்னே இப்போ வரைக்கும் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஹோம் பிரீட் கேட்டு வராங்களா உங்ககிட்ட? நிறைய பேர் கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க. ஹோம் பிரீட்ன்றப்ப நமக்கு ஷிப்பிங் காஸ்ட் குறைச்சு கொடுக்கலாம். குறைச்சு கொடுக்கலாம். ஸோ அது அந்த பிளான் பண்ணி தான் நான் வந்து மெயின் பேரண்ட்ஸ் வந்து ஆமா அதுவும் பண்றேன். இப்போ நிறைய பேருக்கு கொடுக்க முடியல சீப்பா. நிறைய பேர் வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வந்து இதுவும் ஒரு கொடுக்கலாம். நம்ம வந்து அந்த குவாலிட்டி எடுத்துட்டு வரலாம்னு ஒரு இதுதான். இது என்ன F2? இது F1. இது F1ல வித் ஹெட் மங்கி ஹெட். ஆமா F1ல இந்த மாதிரி போச்சு தான் வரும். இந்த மாதிரி ரொம்ப ரேரா தான் வரும் நினைக்கிறேன். ரொம்ப ரேரா தான் வரும். அதுவும் இந்த சைஸஸ் வந்து ரொம்ப கஷ்டம். ஓகே யூனிக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு. F1னா இப்ப இத பிரீட் பண்ணலாம்ல?
ஃபர்டைலாக அது கன்ஃபார்மாக நம்ம வந்து ப்ரீட் பண்ணது அப்புறமா தெரியும். அது சொல்ல முடியாது. பண்ணலாம். F1ல ஃபர்டைல் இருக்கும். F1 மேக்ஸிமம் இருக்கும். ஆனால் இந்த மெயிலில் வந்து ஆமாம் F2ல இருக்காது. F2ல இருக்காது. F1ல மேக்ஸிமம் F1ல இருக்கும். ஓகே. உங்களால கேரண்டி தர முடியாது. ஆமாம் கேரண்டி பண்ண முடியாது. F2 F1 F2 இதுவும் F1 தான். F1 இது வந்து இதை விட்டுட்டோமா? இதான் வந்து GB KML. GB KML. ஆமாம் கம்ஃபா லைனேஜ். கம்ஃபால F4 F5 இருக்கலாம். F2 எடுக்கலாம் இதில் சூப்பராக. இதை ப்ரீட் பண்ணி எடுக்கலாம்ன்றீங்க. ஆமாம் இது ஃபர்டைல் மேல் ஆல்ரெடி. இது ஏன் பர்பஸ்க்காக எடுத்து இந்த சைஸ்லயே ஃபர்டைல். ஆமாம் ஃபர்டைல் ட்ரூ ஒன் மேல் இது. ஓகே ஓகே. ஓன் பர்பஸ்க்காக எடுத்தது. உங்களுக்காக எடுத்து. ஆமாம் கீழே அப்படியே போகலாம். இதுல பாதி ஸ்டாக் இருக்குமா ஃபார்ம்ல? இங்கே வந்து 10% தான் இருக்கு. ஃபார்ம்ல தான் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே அப்போ ஃபார்ம்ல இருக்க மெயிலுக்கு சாம்பிள்னு சொல்றாங்க. ஆமாம் 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 இது வந்து SRM ஸ்ட்ரெஸ்ல இருக்காது. ஃபுல்லா ஃபேட் ஆன SRM. ஆமாம் ஃபுல்லாக ஃபேட் ஆகும். இன்னும் ஃபேட் ஆகணும். ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இன்னும் பேர் அதுக்கு ஆமாம் மெயில் மினிமம் 5 feet டேங்க் கொடுக்கணும் இதுக்கு. அது பெரிய சைஸ் உள்ள இருக்கு. ஆமாம் ஒரு அடி இருக்குமா? ஒரு அடியோட இல்லை ஒரு அடியோட கம்மியாக தான் இருக்கும். ஒரு அடி கம்மியா தான் இருக்கும். ஆமாம் கம்மியாக தான் இருக்கு. இது வருது. இது வந்து சூப்பர் ஹைபிரிட் VIP. இது ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஹெட் டவுன் இருக்கு. ஹைபிரிட்னா அது என்ன மீன் பண்றது? பேர்ல்ஸ் அது திக் பேர்ல்ஸ். அது பாடி ஷேப் எல்லாம் நல்லா இருக்கும். இது ஆல்ரெடி கேரளா சோல்ட் ஆயிடுச்சு. ஓகே. இந்த மாதிரி வேணும்னா 25,000 வரும். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நீங்க அனுப்பிச்சிருக்கீங்க? ஆல் ஓவர் இந்தியா ஆன் அரைவல் லைவ் கேரண்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா ஆமா SRD. இது வந்து புக் பண்ணிட்டாங்கன்றீங்க. என்னைக்கு இதை நீங்க போடுவீங்க? இது வந்து இப்போ ஸ்டாக் வந்து அது நேற்று முந்தானேத்து நைட்டு. இப்போ ஒரு 5 நாள் வந்து குவாரண்டைன் பண்ணினா அது ஃபுல்லா ஃபார்ம்ல வந்து அனுப்ப முடியும். இப்போ அனுப்பிச்சேன்னா செத்துரும். வேற இல்லை. குவாரண்டைன் பண்ண ஃபிஷ் இருக்கு. ஆமா வந்து ஒரு மண்டே ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா நீங்க எப்ப அனுப்புவீங்க? சேம் டே அனுப்பலாம். நீங்க மதியம் ஒரு 5 மணி ஆர்டர் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கும் கோயம்பேடுக்கு. ஸோ நம்ம இங்கிலேருந்து வண்டியே போயிடும். அப்படியே போட்டு விட்டுடலாம். இது பாத்தீங்கன்னா F1 இதுவும் F1 ஃபீமேல் GB ஃபீமேல். இது GB லைடா? ஆமா எக்லைட். நிறைய ஸ்டாக் ப்ரீடிங் பர்பஸ்க்கு தான் எடுக்கிறீங்க. இது சின்ன மீன் எல்லாம் கொடுக்கலாம். கொடுக்கலாம். அதுக்கு வந்து பிரைசிங் கொடுத்தீங்கன்னா பண்றவங்களுக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா. இது மேலா? ஆமா இது F2 மெயில் டியூல் டோன். இது GB. ஆமா இது வந்து F3. நீங்க கேட்டீங்களா F3? ஓகே. F3 இதெல்லாம் நீங்க ஃபியூச்சர்ல ப்ரீட் பண்ணலாம். ஓகே. இது ஃபுல்லா F2 எல்லாம் இதெல்லாம் F3ல ஒரு பீஸ் இருக்கு. ஆமா ஒரு பீஸ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். GB கொஞ்சம் ஹை குவாலிட்டி இருக்கும். பால் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து எல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா SRDs. SRDல வந்து 2 டோன் SRD ரெட் அண்ட் எல்லோ ரேட்ல இருக்கும். ஓகே. ரெட் வரைக்கும் SRD தான். இது வந்து அந்த மிக்ஸ்ல அந்த பேக்ல மிக்ஸா வந்தது. மிக்ஸ்டா? ஓகே. ஆமா KML. ரெட் பேஸ்ல ஒரு KML. ஆமா இதெல்லாம் ஃபுல்லா SRD தான். SRDல சில்லி ரெட்டும் இருக்கும். இதுவும் இருக்கும். டியூல் டோன்ல இருக்கும். நிறைய பேர் இப்போ டியூல் டோன்ல கேக்குறாங்க. SRDல டியூல் டோன். ஆமா ரெட் அண்ட் எல்லோ. ஓகே. பரவாயில்ல. ஆனா ஒரு 5 to 6 ஹவர்லயே கிளியர் ஆயிட்டு இருக்குங்க. ஆமா இந்த ஆமா 1.5 days வந்து. ஓ 1.5 day. ஆனா ஃபுல் பொட்டன்ஷியலை காட்டணும்னா ஒரு 2 weeks ஹோல்ட் பண்ணோம்னா இன்னும் within a week நீங்க பெரிய டைம் எல்லாமே சொல்றேன். ஆமா within a weekல வந்து பொட்டன்ஷியல் வந்துரும். நீங்க வந்து மினிமம் 3 feet டைம் கொடுத்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்ல. ஸ்பேஸ் பண்றதுனால ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து பியூட்டிஃபுல்லா வரும். இல்ல இதுவும் F2. இது வந்து தைசில் வந்து இது வந்து நிறைய பேர் கேக்குறாங்க. தைசில் வந்து நார்மல் தைசில் தான். நார்மல் தைசில். இது கம்ஃபா. இதெல்லாம் F2 எல்லாமே GB முதல்ல கம்ஃபாலே வச்சிருக்கீங்க. அதனால கேட்டேன். ஆமா கேக்குறாங்க ப்ரோ நிறைய பேர். அந்த இதுக்காக வச்சிருக்கோம்.
இதுவும் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் எஸ்ஆர்டி. இது இது பார்த்தீங்கன்னா டை சில்க் மாதிரி இருக்கும் கம்ஃபா. ஃபுல் ஸ்டிச் போட்டாங்க இருக்கு. ஆமாம், அந்த கலரும் அந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் எத்தனை இன்ச் வரும்? 1 inch குள்ளே இருக்கும். 1 inch குள்ள தான் இருக்கும். 1 inch குள்ளே இருக்கும். சில 1 inch 1 inch இருக்கும். பயங்கர குவாலிட்டியா இருக்கு. இதெல்லாம் A கிரேடு. 1100. இதெல்லாம் செலக்டட் பீஸ். ஏன்னா இதுலயே வந்து இந்த பேட்ச்லயே கலர் கம்மியா இருந்தா வந்திருக்கும். அதெல்லாம் இங்க இல்ல, இது வந்து 100% டிசைட் இருக்கும். இதோட அப்பா வந்து இங்க இருக்கு பாருங்க. இது அப்பா இப்போதான் இம்போர்ட் பண்ணிருக்கு. கேமரா. ஆமா, அப்பாவே தூக்கிட்டீங்களா? ஓகே, தெரியுது உங்க ஃபியூச்சர் பிளான். பயங்கரமா ஃபார்ம் ரெடி பண்றீங்களா? இது வந்து ஃபாதர் ஃபிஷ். இது F2 பேஸா? F2. ஓகே பிரதர், இங்க இன்னும் வேற என்ன இருக்கா காட்டுறதுக்கு? இங்க இது பாருங்க. ஓ, மேல இருக்கு. ஆமா, இது F3. இது F3 மெயின் பேரண்ட். இது ஓகே. உங்களுக்காக எடுத்துட்டீங்களா? ஆமா ஆமா, இது ப்ரீடிங் ஆகி தான். அதே பேரண்ட் கலெக்ட் பண்றீங்களா? பேரண்ட். உங்களுக்கு எந்த பேரண்ட் ஃபேவரட் ஃபார்ம்ல இருக்கு. ஃபார்ம்ல இருக்கு. போய் பார்க்கலாம். அவ்வளவுதானா? இங்க ஃபார்முக்கு போய் பார்ப்போமா? பாருங்க. ஓகே, ஸோ ஃபார்முக்கு வந்தாச்சு. உள்ள நிறைய மோட்டார் ஓடுது. எந்த அளவுக்கு மீன் இருக்க போது தெரியல. உள்ள போய் அப்படியே பார்ப்போம். இங்கே ஆரம்பத்திலேயே வந்து எல்லாம் கம்ஃபா, ஜிபி கம்ஃபா எல்லாமே வச்சிருக்காரு. அப்படியே போய் பார்ப்போம். ஸோ ஃபார்முன்றதுனால ப்ரீடிங் பேரண்ட்டும் வச்சிருப்பாரு. ஒன்று எப்படி இருக்க போது தெரியல. ஓகே, அங்கே பாட்லிங்லாம் செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்க ஐட்டத்தெல்லாம் பார்த்துடலாம். அந்த பேரண்ட்டு, அவருக்கு பிடிச்ச கலெக்ஷனு அதெல்லாம் வச்சிருப்பாரு. அதெல்லாம் வந்து பார்த்துருவோம். பாட்லிங் செட்டப் அங்கே எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்ப்போம். ஒன்று ஒன்றா நம்ம எல்லாத்தையும் வந்து அப்படியே கேட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க போகலாம். சொல்லுங்க பிரதர், இங்கே மேல் ஃபீமேல் ரெண்டு ஒன்றா இருக்கு. ஆமாம், ப்ரீடிங் பேரண்டா இது? ஆமாம், ப்ரீடிங் பேரண்ட். ஆல்ரெடி ப்ரீட் இதை எடுத்திருக்கீங்களா இல்லை இப்போ தான் போட்டிருக்கீங்களா? இல்லை, இந்த வந்து ஃபீமேல் வந்து புதுசு. ஃபீமேல் புதுசு. என்ன மேல் அது? இது F3 மேல். இது F3 மேல். ஆமா, F3 மேல். ரெட் பேஸ், ரெட் அண்ட் எல்லோ. இது இப்போ வந்து கொஞ்சம் ப்ரீடிங்ல இதா இருக்கு. எல்லாமே நல்லா கோல்டன் கலர்ல தெரியுது மேல். ஆமா, இது அந்த ஃபீமேல் வந்து F1. F1ல F1 GB. ஆமா, F1 GB. நீங்க F2 தான் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியாவா? F2. ஆமா, மார்க்கெட்ல வந்து டிமாண்டே வந்து F3 தான். F2 தான். அதாவது டிமாண்ட்னா F3 அவ்வளோ யாரும் பண்ணலன்றாங்க. ஆமா, F3. ஆமா 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 ஆமா. வாங்குற ஆசைப்படுறவங்க F2 தான் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. F3 கம்மியா பண்றாங்க. இல்ல அது ஐடியா இருக்கா F3 ப்ரீட் பண்ணி எடுக்கணும்? அதுவும் ஃபீமேல் இருக்கு இப்போ. F3 இருக்கு. F4 யாரும் பண்ணாத நம்ம பண்றப்ப கொஞ்சம் நமக்கு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆமா ஆமா. அது எங்க போறது? நிறைய இருக்கா? இதெல்லாம் பேரண்ட்காக. இதெல்லாம் ஃபுல்லா ப்ரூவன். அந்த ஃபுல்லா புழு ஓடுது. இது வந்து SRD. இது SRDயா? SRDல பாருங்க, கன்ஃபார்ம் மாதிரி இருக்கு பாருங்க. ஓகே, அதான் உங்களுக்குன்னு எடுக்கிற கலெக்ஷன் எல்லாம் கன்ஃபார்ம் மாதிரி தான் இருக்கு. கன்ஃபார்ம் மாதிரி இருக்கும். இது குட்டியும் நல்லா வரும். இது வந்து எல்லாமே நீங்க கன்ஃபார்ம் தான் போடுவீங்க? இல்ல, அது வந்து SRD தான் போடுவேன். SRD. ஓகே, கிராஸ் பண்ண இது வந்து KML ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இதுவும் பாடி ஷேப் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த வார்ம் பல்ஸ் வாங்களோ? வார்ம் பல்ஸ் ஃபுல்லா மண்டே ஃபுல்லா பல்ஸ். எல்லாத்துக்குமே இருக்கு. இது வந்து KML. இது KML சில்வர் பேட்டர்ன். பிரீடர்ஸ்க்கு தெரியும் இது என்ன குவாலிட்டின்னு. ஓகே ஓகே, ப்ரீடிங் மேல அதான் பிரீடர்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். நம்ம நினைப்போம் அம்ப் இல்ல இது சரியா இல்லையானு. அந்த மாதிரி பேரண்ட் தான் போடுவாங்களே அவங்க. இது வந்து F2. இது நெட் தோதை நெட் F2னா இது அப்ப உங்க கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா இல்ல ப்ரீடிங் தருவா? இது இல்ல, இதெல்லாம் சேல் தான். இதெல்லாம் சேல் தான். சேல் தான். ஒன்ஸ் ஷாப்ல க்ளோஸ் ஆச்சுனா அதெல்லாம் ஷாப் மூவ் ஆகும்ல? ஆமா, இங்க பாருங்க. இப்ப பாருங்க. ஓகே, இல்ல ஹேமரேட். அதான் ஹேமரேட்னா மங்கி ஹெட்னு சொல்லுவாங்களா? ஆமா, இல்ல ஹேமரேட் இல்ல மங்கி ஹெட் வேற வேறயா? வேற. இது வந்து ஹேமரேட். அங்க F1க்கு ஷாப்ல பார்த்தோம்ல, அது வந்து மங்கி ஹெட்டா? ஆமா, அது வந்து மங்கி ஹெட். இது ஹேமரேட். இது பிரதர், இது வந்து F3. இது F3 பேரண்ட் ஃபாதர் ஃபிஷ். ஷார்ட் பாடி உங்களுக்காக வச்சிருக்காங்க. ஷார்ட் பாடி. ஆமா, இந்த மாதிரி கஸ்டமர் யாராச்சும் உங்க பேரண்ட் வேணும், எனக்கு ப்ரூவ் வேணும்னா உங்கள்கிட்ட அந்த மாதிரி அவைலபிளா இருக்கா? கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பே பண்ணாங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம். அமௌண்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே ஓகே.
இப்போ F2 வாங்குனீங்கன்னா அது கூட உங்களால அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க கொடுப்பீங்க. அப்ப வச்சிருக்கீங்க அந்த மாதிரி. ஆமா கண்டிப்பா கொடுக்கலாம். இதுல ஒரு பை இருக்கோ? இது இது ஒன்றும் எடுக்கல ப்ரீடிங். இல்ல ஆமா. தெரியாம ஒரு ஆமா, பை ஆமா, வந்துருச்சோ. அடுத்து மேல இது பாத்தீங்கன்னா கேஎம்எல். இது ஆ கன்ஃபா லைனேஜ் மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் எடுங்க. கன்ஃபா லைனேஜ்ன்றப்ப நீங்க கலரை மென்ஷன் பண்றீங்களா இல்ல இல்ல பாடி ஷேப் பாருங்க. அது உங்களுக்கு டேங்க்ஸ்லாம் இங்க க்ளீன் பண்ணல அவ்வளோ. ஓகே. தண்ணி பண்றப்ப இங்க விசிட்டேஷன் கம்மியா இருக்கும். ஆமா தண்ணி இறக்கி ஏத்துருவோம் அவ்வளவுதான். தண்ணியை மட்டும் மாத்துவீங்க. கிளாஸ் க்ளீன் பண்ண மாட்டீங்க. கரெக்ட் தான். இங்க ஆளுங்க வந்து பார்த்து வாங்க போறது இல்ல. ஓகே. இந்த மாதிரி இந்த சைஸ்ல இருக்கிறது ஏன் ஃபார்ம்ல போட்டுருக்கீங்க? இது ஒரு 3 இன்ச்சுக்குமா? இப்போ வர்றது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மழைக்காலம். கடையில வந்து ஓப்பனா வச்சிருப்போம், ஃபார்ம்னா மூடி வச்சிருப்போம். ஆமா, இங்க அனலாவும் இருக்கு. ஆமா. ஃப்ளவரானுக்கு தேவையானது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஓகே. அதனால இந்த பீஸ்லாம் இங்க இருக்கு. ஆமா இதெல்லாம் ஜீரோ லைட் எல்லாமே இந்த கலர்லேஸ் இதெல்லாம். கரெக்ட். டேங்க் மேல ஒன்றும் லைட் எதுவுமே இல்லை. லைட் எல்லாமே இந்த கலர்ஸ். இது இங்க ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா ஒயிட் லைட் தான் எல்லாம். டேங்க் மேல எதுவுமே லைட் கிடையாது. ரூம் லைட் தான். ஆமா ஆமா ஆமா. ஓகே. வேற எங்க எந்த சைடு? இது பாட்டிங் சில ஃப்ரை வந்து எத்தனை நாள் இந்த மாதிரி சின்ன பாட்டில நீங்க பாட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த ஒரு மாசம் வைக்கலாம். இது 1 மாசம் வரைக்கும் வைக்கலாம். ஒரு மாசம். அடுத்த சைஸ் வந்து பாட்டிஷனா? அடுத்த சைடு வந்து அடுத்த சைஸ்ல போயிடும். போயிடும்னா சேல் பண்றோம். ஆமா இது இந்த பாட்டிலிங்ல வந்து மேக்ஸிமம் பேர் எடுத்துருவாங்க. ஓ அப்படியா? பாட்டிலையும் பாட்டிலிங்ல வந்து 1.5 இன்ச் 2 இந்த சைஸ் இன்ச். வரைக்குமே பாட்டிலிங் பார்ட்டிஷன் பண்ணாம அப்படியே ஒண்ணாவே வச்சிருக்கவங்க இருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 2 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த பாட்டிலே வைக்கலாம். நீங்க ரிசல்ட்டுக்காக சீக்கிரம் ரிசல்ட் தெரியும்ன்றதுக்காக. ஆமா இது வாய் மட்டும். ஆமா எல்லாம் க்ளீன் பண்ணு. இது வந்து ஒரு பெரிய எஸ்ஆடி. இது எப்படி பார்த்தாலும் ஒரு 6.5 இன்ச்சஸ் இருக்கும். இது என்ன ப்ரோ? இதுவும் வந்து கேஎம்எல். ஆமா கேஎம்எல். மண்டையில ஏதோ எழுதிருக்க மாதிரி இருக்கு பாருங்க. புதுசா நல்லா இருக்கும். பெண்ணால மண்டையில கிறுக்கி விட்டு எழுதுன மாதிரி. ஆமா ஸ்கெட்ச் பண்ணுற மாதிரி இருக்கு. இதுவும் வந்து ப்ரீடிங் மேல் தான். இது பாருங்க நல்லா அடி வாங்கிட்டு பாருங்க. ஓகே. ஃபீமேல் கடிச்சிருக்கு. ஆமா நீங்க ப்ரீட் பண்றப்போ உங்களுக்கு அடி வாங்கி இறந்துருக்காங்க மேல? நிறைய வாட்டி ஆயிருக்கு. அந்த மாதிரி நிறைய தடவை இருக்கா? நிறைய நேரம் ஆயிருக்கு. அது அந்த ரீசன் தான் ஃபீமேலோட லிப்ஸ் கட் பண்ணி எடுப்போம். ஓகே. நீங்க கட் பண்ணது இல்ல? இல்ல ப்ரோ அதெல்லாம் பிடிக்காது. அப்படியே போட்டு விட்டுருவேன். பிடிக்காதுதான். அப்படியே போட்டு விட்டுருவேன். இது வந்து எஸ்ஆர்டி கிடையாது. இது வந்து ஜிபி. ஓகே. ஜிபில வந்து F3 ரெட் பேஸ் ஜிபிடி. ஆமா எஸ்ஆர்டி மாதிரி இருக்கும் பார்க்க. இது மண்டை பபிள் பபிளா இருக்க மாதிரி இருக்கு. அது 2 நாள் தான் ஆச்சு வந்து. ஓகே. இன்னும் டைம் எடுக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ல அந்த மாதிரி இருக்கு. நீங்க ஒரு மாசத்துல எத்தனை ஷிப்மெண்ட் எடுப்பீங்க? மாசத்துல பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ். வர 3 ஷிப்மெண்ட் 4 ஷிப்மெண்ட் எடுக்கும். அப்போ வாரத்துக்கு 1 எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆமா வந்துட்டே இருக்கும் ஷிப்மெண்ட். ஏன்னா அந்த ப்ரீ ஆர்டர்லாம் கேட்பாங்க பாத்தீங்களா? ஆமா ப்ரீ ஆர்டர்ல கொடுக்கலாம். பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரீ ஆர்டர்? ப்ரீ ஆர்டரும் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மீன் ப்ரீ ஆர்டர்ல சேல். நான் ப்ரீ ஆர்டர் பண்றவங்க புக் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஆர்வமாயிடும். எப்போ வரும் இருப்பாங்க. ஒரு வார்த்தை வந்துடும். அது புக் பண்ணா எக்ஸாக்டா டேட் சொல்லுங்க. மேக்ஸிமம் 1 வீக் சில இப்போலாம் ஷிப்மெண்ட் வந்து அடிக்கடி கேன்சல் ஆகுது. மழை பெஞ்சா கூட ஃப்ளைட்டை கேன்சல் ஆமா பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணிடுவோம். சில டைம் வந்து லோடு வந்து அதிகமா இருக்கும். அந்த ரீசன் ஷிப்மெண்ட் கூட கேன்சல் ஆயிடும். ஓகே. அப்போ வந்து வந்து நம்ம மழையில மாட்ட மாட்டாது. மாட்டாது. ஓகே. இது பாத்தீங்கன்னா கேஎம்எல். இது அது கூட சின்ன சின்ன இருக்கு. ஆமா அது ஸ்பேஸ். அதான் நான் சொன்னேன்ல ஸ்பேஸ் வந்து அவ்வளோ டேங்க் எதுவும் ஸ்பேஸ் இல்லை நம்ம கிட்ட. ஓகே. மீன் அவ்வளோ இருக்கு. ஸ்பேஸ் இல்லன்றதுக்காக இதெல்லாம் இங்க போட்டிருக்கீங்க. ஆமா ஆனா இது எதுவுமே பண்ணலாம். அந்த சின்ன ஃப்ளோரான்ஸ் பண்ணாது. பெரிய டேங்க்ல இது பாத்தீங்கன்னா எப்படியும் ஒரு 6 அடி டேங்க் இருக்கும். ஆனா எல்லா ஃப்ளோரான்லாம் இருக்காதுல? ஆமா எல்லா ஃப்ளோரும் இருக்காது. பெரிய டேங்க் தான் தாராளமா நீங்க வைக்கலாம். இது ஒயிட் டைகர் கேஎம்எல். ஒயிட் டைகர் கேஎம்எல். ஆமா இது பாத்தீங்கன்னா பிக் பாய். பிக் பாய் சைஸ் எனக்கு வச்ச பேர் மாதிரி இருக்கு. சைஸ் பாருங்க.
எப்படி பார்த்தாலும் ஒரு 1 feet மேல இருக்கும் இது மெயின். நான் முன்ன மாதிரி இல்ல, முன்னெல்லாம் வந்து ஹம்ப் அந்த அளவுக்கு பெரும்பாலும் இருக்காது, எல்லாம் சைஸா இருக்கும் ஃப்ளவரான். ஆமா, எல்லாம் சைஸ் இது பாருங்க சைஸ் இது சைஸ் இருக்கு, என்கிட்ட இருக்கு. இப்போ உங்ககிட்ட வச்சிருக்கீங்க, தெரியுது நீங்க இவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கீங்க. உங்களோட ஃபேவரட் ஷாப்ல சொன்னீங்க ஃபார்ம்ல அது உள்ள வச்சிருக்கேன். அது இதுக்கும் உள்ள வச்சிருக்கீங்களா? ஃபேவரட் எல்லாம் மறந்துவீங்க அப்புறம். இதுவும் வந்து கம்ஃபா தான், இதுவும் நேற்று தான் வந்து நேற்று வந்து ஸ்டார்ட்ல. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு, எடுத்துட்டு நீங்க ஒளிச்சு வச்சிட்டீங்க. இது வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லை, எல்லாம் சேல். அங்க மூவ் ஆயிடுச்சுன்னா அங்க வந்துடும். ஆமா, இது வந்து ஜிபி. பயங்கர ரெட்டிஷா இருக்கு, டார்க் பிங்க் ஆரஞ்சா இருக்கு. இது வந்து F2. இது நல்லா பேட்டர்ன் இருக்கு. எல்லாம் ஃபார்ம் வர போறாங்க, அடம் பிடிக்க போறாங்க. இது வந்து F2 விசிட்டேஷன் அலோடா? சீரியஸா வாங்க போனா கண்டிப்பா அலோட் பண்ணலாம். சும்மா சும்மா வருவாங்க. ஆமா, ஏன்னா நான் கடையை வந்து மூடிட்டு வரணும். ஸோ அது ஏற்ற மாதிரி வந்து பாம்பு தான் கரெக்ட், கடையை மூடிட்டு தான் இங்க பாம்பு வரணும். வாங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா வாங்கணும்னா பாம்பு வந்து வரலாம். நானாக தான் உங்க பாம்பு வந்தா வாங்குவேன், இங்கதான் நிறைய கலெக்ஷன் இருக்கு. இது F2 மோஸ்டா ஆன்லைன்லயே மூவ் ஆயிடும், வீடியோ எடுத்து அனுப்பிச்சு. ஆமா பிரதர், ஆன்லைன் கஸ்டமர்ஸ் சில பேர் வந்து பாசிங் கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் ஆன்லைன் தான். மேக்ஸிமம் ஆன்லைன் தான். ஆமா, நீங்க லாஸ்ட் டைம் போட்டீங்களே அப்போ வந்து வித்தின் 3-4 days எல்லாம் ஸ்டாக் காலி. ஓ ஓகே. உங்க ஃபேவரட் பாப்போமா? இதுவும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிஷ். இது ஓகே, இது பாருங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இது வந்து வேற லெவல்ல இருக்கும் சைஸ். அப்புறமா இப்போ பாருங்க, பேபிலே இவ்வளவு பெரிய ஹம்ப் இருக்கு. ஹம்ப் மட்டும் கிடையாது. ஓகே, புரியுது. இது பாருங்க, ரெட் பேஸா? இது ரெட், ஆரஞ்சு, அப்புறமா இது பர்கண்டி கலர். இது வந்து F1 ஃபீமேல். இது F1s ஃபார் ப்ரீடிங். இது கீழே இருக்கு, எல்லாம் மேலோட பெருசா இருக்கும். அது ஃபீமேல்ஸா? இதெல்லாம் ஃபீமேல்ஸ். F1 அது? ஆமா, இதெல்லாம் நீங்க தைல சும்மா வாங்கணும்னா 35 ஹைபிரிட் ஃபீமேல் என்னவங்க அதுவா? அது ஆமா, ஹைபிரிட்ஸ் எல்லாம். இது பாத்தீங்கன்னா எப்படியோ அது டிஞ்ச் இருக்கும். எக்லைட் எல்லாம் எக்லைட் பயங்கரமா இருக்கு. அதுதான் இது தீனி போட்டு வளர்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் பிரீட் எடுத்துட்டீங்களா? இதெல்லாம் பிரீட் எடுத்திருக்கோம். இது ஒன்றும் எடுக்கல. ஓகே, இது F1 தானா? ஃபீமேல்ஸ் F1 தான் உங்க கலெக்ஷன்ல இருக்கா? ஆமா. ஓகே, உங்களுக்கு F2 மேல தான் உங்களுக்கு ஆசை? ஆமா. ரெண்டாவது தடவை சுற்றி வந்துட்டேன் ஃபார்ம். இதெல்லாம் தை சில்க். நார்மல் சில்கா? நார்மல் தை சில்க்ஸ். பிரைஸ் இருக்கு, நீங்க உங்க ஃபேவரட் காட்டன். பிரைஸ் வந்து இன்னும் கலர்ஸ் வரல பிரதர். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து F2 தான். இதெல்லாம் நீங்க 3 feet டேங்க்ல போட்டீங்கன்னா பயங்கரமா வந்துடும். ஓகே, இடம் இல்ல. ஆமா, ஸ்பேஸ் இஷ்யூ. இதெல்லாம் F2. இது என்ன மீன் சொல்லுங்க? ஜிபில ஃபீமேல் ஹெட். ஃபீமேல் ஃபீமேல் ஹெட்லைட். ஓகே, எல்லாம் உங்க ஓன் பர்பஸ்க்கா? கொடுக்கலாம், ப்ரைஸிங் வந்தா அது கொடுக்கலாம். ஏன்னா நான் வாங்குற ப்ரைஸே வந்து கேட்டிங்கன்னா கம்ஃபர்டா 2 ப்ரைஸ் அதிகம். லைனேஜர் கொண்டு வரணும், இந்த மாதிரி ஃபிஷ் தான் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எடுப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. இதெல்லாம் F2 இருக்கு. நீங்களே ஆசைப்பட்டு தான் எடுத்திருக்கீங்க. எனக்கு பாத்தீங்கன்னா நானும் வந்து ஒரு ஹாபியஸ்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்பயே ஹாபியஸ்ட் மாதிரி தான் பேரண்ட்டை கலெக்ட் பண்ணிருக்கீங்க, ஆசைப்பட்டு ஒன்னொன்னா எடுத்து வச்சிருக்கீங்க. ஆமா,
அது கிரேஸ் ப்ரோ. இந்த 3 இன்ச் சைஸ்ல, அதாவது இந்த மாதிரி மேல்லாம் வச்சிருக்கீங்க. ஆமா, இந்த சைஸ்ல உங்ககிட்ட பெயின் நல்லா இருக்குமா? இருக்கு இந்த சைஸ்ல இருக்கு. அந்த சென்டர் லைன்ல நீங்க பிடிக்கல, அது ஃபீமேல். ஆமா, அது எல்லாமே லைட்டா ஹெட்லைட் 3 இன்ச்சஸ்ல இருக்கும் ஹெட்லைட். F2 ஃபீமேல், F1 கிடையாது. F2 F1 அந்த சைஸ்ல இருக்கா? F1 வந்து லேட்டா தான் லே பண்ணுவாங்க. அப்படிங்களா? F1 லேட்டா லே பண்ணுவாங்க. F1 இது பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஹை குவாலிட்டி. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய டேங்க்கு நல்லா இருக்கும். ஆனா மத்த ஃபிஷ்ஷோட இது கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா கொடுக்கணும் ப்ரோ, இல்லைன்னா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அப்புறம் அந்த போட்ட காசு வேஸ்ட். அந்த ஷிப்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் டெத், ஆனரேவல் லைவ் டெத்து வரும். அதெல்லாம் நம்ம தான் பேர் பண்ணணும். அதுக்கெல்லாம் செல்லர் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த கதையே கிடையாது. நம்ம அவங்க வெளில போயிடுச்சுன்னா அவ்வளோதான். பாக்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு, அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகே சார், கடைசி வரைக்கும் உங்க ஃபேவரட் இடத்துக்கு கூட்டு போக மாட்டீங்க? வாங்க போகலாம். அப்படியே இது ஃபுல்லா F2 ஃப்ரைஸ். இது ஃப்ரையை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி பக்காவா வச்சிருக்கீங்க. அதை மெயின்டைன் பண்ணா தான் வளர்ச்சி. ஆமா, வளர்ச்சி இருக்கும். இன்னும் கலர்ஸும் வரும். ரிசல்ட் நல்லா இருக்கும்னா இதெல்லாம் ஹோம் பிரீட். இது மத்த பிசினஸ்லாம் எப்படி இருந்தாலும் டக்கு டக்குன்னு சேல் ஆயிடும், மூவ் பண்ணிடுவீங்க. ஆமா ஆமா, இதை வச்சு வளர்த்து வைக்கணும். ஆமா, அதை வளர்த்துச்சுன்னா அது பெரிய ஒரு சேலஞ்ச். இதுல ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க, ஒரு 100 மீன் இருக்கு, எத்தனை சதவீதம் இதுல வந்து ரிசல்ட் இருக்கும்? இது பாத்தீங்கன்னா பேரண்ட் நல்லா ஒரு ஜெனடிக். ஸோ இது கண்டிப்பா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30% வச்சு நல்லா இருக்கும். அதுல 30% தான். ஆமா, 30% நல்லா இருக்கும். அதனாலதான் பிரைஸ் இந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, பிரைஸ் இந்த மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல ஒரு ரிசல்ட். இன்னும் கொஞ்சம் சைஸ் அப்புறமா வந்து ஒரு இன்ச்சோட கம்மியா இந்த பாடி ஷேப் எல்லாம் வந்து குட்டிலேயே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நல்லா இருக்கு. மேக்ஸிமம் வந்து நல்லா இருக்கு. இதுல ஒரு 1.5 இன்ச் இல்ல எக்ஸாக்ட்டா 1 இன்ச் டச் பண்ணிட்டா கூட ஓகே. ஆமா, நான் வந்து இம்போர்ட் பண்றேன் பாருங்க. அது வந்து 101% ரிசல்ட் இருக்கும். இது நான் ஏன் 100% ஷோர் பண்ணலனாக்கா, இதுக்கு முன்னாடி பேட்ச் வர எடுத்தேன். அதுல வந்து 50% வந்து நல்லா வந்தது, 50% நல்லா வரல. ஸோ அந்த ரீசன் ஸ்கிராப் ஆயிடுச்சு. ஆமா, 50% ஸ்கிராப் ஆயிடுச்சு. அது ஃப்ரீயா தான் எடுத்து கொடுத்தேன். ஓகே ஓகே, அதனால கேரண்டியா சொல்ல முடியாது. இது வந்து நான் கையில எடுத்த பேரண்ட். இது ஆக்சுவலா இந்த பேரண்ட் வந்து 100% ரிசல்ட் இருக்கும். ஆனா நான் ஏன் சொல்றேன்னா, கஸ்டமர் வந்து டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஓகே, அந்த ரீசன்காக தான் வந்து சொல்றேன். ஓகே ஓகே. பேரண்ட் பேரண்ட் இது பேரண்ட் இது இது வந்து எல்லாம் நல்ல கலெக்ஷன். இதெல்லாம் ஓகே. இல்ல உங்ககிட்ட எல்லாமே நல்ல கலெக்ஷன் மேல இருக்கு. உங்களுக்கு ஃபேவரட்னே இருக்காதோ? இது கீழே இல்ல, அது போய்டும் பிரதர். ஒரு ஃபேவரட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஆமா, இது வந்து F2 எப்படி பிரதர்? கேமல் சொன்னீங்க. கேமல் கம்ஃபா லைனேஜ் வரும். அது கம்ஃபா லைனேஜ்ன்றீங்களா? ஆமா ஆமா ஆமா. கலரேஷன் அப்படி இருக்கறனால சொல்றீங்களா? லைனேஜ் வந்து இத பாருங்க, ஷேப், பாடி ஷேப். இப்ப F4 அந்த மாதிரி இருக்கும் அப்படியே. ஆமா, ராட் டெயில் வருது இல்ல. இது வந்து கம்ஃபா லைனேஜ் இந்த மாதிரி. கம்ஃபா லைனேஜ்ல இருக்கும் இது. ஆமா, கம்ஃபா லைனேஜ் வந்து கேமல். ஆமா, கேமல் இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100ல ஒரு மீன் இந்த மாதிரி. அது வந்து கேப் இல்ல, போல்ஸ்க்கு நடுவுல ரொம்ப அப்படி இந்த கூட ஃபர்டைல் இருக்காது. இது வந்து ஃபர்டைல். இது ஃபர்டைல். நீங்க பிரீட் எடுத்துட்டீங்களா அதுல இருந்து? இல்ல, ஒண்ணும் எடுக்கல ஒண்ணு. ஓகே ஓகே. இது வந்து இப்போதான் வந்து 2 மாசம் கழிச்சு இப்போதான் வந்து அது பிரீட் போட்டுருக்கு. இதெல்லாம் சைஸ் வருமா? இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1.5 feet எல்லாம் வரும். ஸ்ட்ராங் இன்ஜின் ப்ரோ. ஓகே, இதுதான் உங்க ஃபேவரட் அப்ப? ஆமா, இது சூப்பர் விஐபி. இது அந்த பேர்ல்ஸ் இதெல்லாம் ஃபீமேலும் நல்ல லைன். அதோட கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, மேல் வந்து ஸ்ட்ராங்கான ஜென் இது. ஓகே, இதுதான் F2 எடுக்கலாம் நீங்க. ஸ்ட்ராங்கான ஜென் என்ன? அந்த பாடி ஷேப் எல்லாம் பாருங்க. இல்ல அது ஓகே, பிரீட் நீங்க பண்ணலாம். ஆமா, ஃபீமேல் அடிச்சிராதான்னு கேக்குறேன். இல்ல, அடிக்காது. இது ஸ்ட்ராங் மேல் எல்லாம் அடிக்காது. லைட்டா இருந்தா மேல் வந்து இது பாடுகாது. ஓகே, ஒரு குட்டி அந்த கூட பாடி பில்டர் மாதிரி இருக்கு பாருங்க. ஓ, அந்த பிசிக்கலா ஸ்ட்ராங். ஆமா, பிசிக்கலி ஸ்ட்ராங். டெயில்லாம் பாருங்க, ரூஃப்லாம். ஓகே ஓகே. அப்ப கூட பாருங்க அடி வாங்கி. இது ஏஜ் வந்து கம்மி தான். நம்ம இந்த ஏஜ்ல பிரீட் பண்ணலாம். பண்ணலாம். நல்லா இருக்கும் ரிசல்ட். இதெல்லாம் வயசு கம்மியா இருக்க மேல் கூட ரிசல்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா. எஸ்ஆர்டில இருக்காது. அது கம்ஃபால இருக்கும். கம்ஃபால இருக்கும். இங்க பாருங்க. ஓகே, அதுதான் இவர்தான் உங்க ஃபேவரட். ஸ்பெஷல் இடத்துல கொண்டு வந்து போட்டீங்க. ஓகே,
இவர் எவ்வளவு நாளா இங்க இருக்காப்ல? இது பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்தா இருக்காரு இங்க. 1 month. 1 மந்த். அந்த ஃபீமேலும் நல்லா டியூல் டோன் ஷேட் அது. F1 ஃபீமேலா? F1. அது பாத்தீங்கன்னா எப்பயும் 4 வருஷம் இருக்கும் அதுக்கு. ஏஜா? ஆமா. ஹைபிரிட் ஃபீமேலா இது? ஆமா ஹைபிரிட். ஹைபிரிட்னு எப்படி சொல்லுவாங்க? இந்த மாதிரி F1ல திக் பேர்ல்ஸ் உடம்புல இருந்து ஹைபிரிடா? திக் பேர்ல்ஸ் ஷேப், ரெண்டாவது வந்து அந்த ஃபின்னு. ஓகே. பார்க்கவே தெரிஞ்சுக்கலாம் அந்த மீன் எப்படி இருக்கு. எனக்கு நம்ம பீட்டா தான், எனக்கு தெரியல. நீங்க பீட்டா கிங் நீங்க. இப்போ லைட் போட்டாதான் கொஞ்சம் மைண்ட் இருக்கு, இல்லைன்னா மேல் வந்து புரியுது இங்க ஓடிட்டே இருக்கும் அது. ஸோ 2 ப்ரோ வந்து நமக்கு ஃபார்ம் ஷாப் எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா சுற்றி காமிச்சுங்க. ஸோ ஃபார்ம் ஷாப்புக்கு வரோம் அப்படின்னா எப்பயுமே ஷாப் இருக்குமா இல்லை டைமிங் என்ன இருக்கு? ஷாப் வந்து காலையில 10ல இருந்து நைட்டு 8 PM வரைக்கும் கன்ஃபார்மா இருக்கும். விசிட்டேஷன்னா ஷாப் தான் எப்பயுமே. ஃபார்ம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கொஞ்சம் ஓகே, இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா இல்லை வெரைட்டிஸா பார்க்கணும் அப்படின்னா நீங்க பேசிக் வந்து இப்போ ஷாப்ல உங்களுக்கு கட்சிரம் எல்லாமே இருக்கும். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவா எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு நாங்க ஃபார்ம் காட்டுறோம். ஓகே. இப்போ இந்த ஷிப்பிங்லாம் எப்படி பிரதர்? ஆல் ஓவர் இந்தியா போடுறேன்னு சொல்லிட்டீங்க. ஆல் ஓவர் இந்தியா பண்ணுவோம் பிரதர். பஸ் மூலயமா போடுறீங்களா? சென்னைக்குள்ள வந்து பஸ் போட்டுரும். அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வந்து நாங்க ட்ரெயின்ல அந்த மாதிரி ட்ரெயின்ல ஸ்டேஷன்ல வந்து அவங்க வந்து எடுத்துக்கணும். இன்னைக்கு நீங்க போடுறீங்கன்னா அது எப்போ போய் சேரும்? இந்த நார்த்ல இருக்காங்கன்னா 2 days ப்ரோ, மேக்ஸிமம் 3 days ஆகும். அதுக்குள்ள 1 day கூட ஆயிருக்கு. இறந்து போய் ரிசீவ் பண்ணாங்கன்னா சம்டைம்ஸ் ரேர் கேஸ்ல நடக்கலாம். ரிசீவ் பண்றவங்க வந்து வீடியோ எடுக்கணும். ஓபன் பண்ணும்போது அவங்க வீடியோ காமிச்சாங்கன்னா நாங்க வந்து ரீப்ளேஸ் கொடுத்துருவோம். ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்க? ஆமா. ஓகே ஓகே பிரதர், எல்லாமே சுத்தி பார்த்தாச்சு. நம்ம இந்த ஜென்சு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ்ஆர்டி மேக்மாஸ் அதெல்லாமே வளர்த்துருக்கேன், கம்பா வளர்த்துருக்கேன். அதுக்கும் கம்ஃபாவுக்கும் நிறைய வித்தியாசம் அப்படிதான். ஏன்னா ஜென்சு நான் வளர்த்துருக்கேன், ரிசல்ட் குயிக்கா வந்துடும். கம்ஃபாஸ்ல ரிசல்ட் லேட்டா வரும், மெயின்டெனன்ஸுமே அதோட இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எதனா இருக்கு அதெல்லாம்? கம்ஃபா நீ பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமா கிடையாது. டு பி ஹானஸ்ட், மெயின்டெனன்ஸே கிடையாது. ஆனா அவங்க மெயினா நீங்க கொடுக்க வேண்டியது 3 விஷயம். 1 ஸ்பாஞ்ச் ஃபில்டர். இந்த மாதிரி பவரா அடிக்குது பாருங்க, இது ஃபீமேல் அடிக்குது தான் நான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே. இந்த பவரா இருக்கக்கூடாது எதுவுமே. ஆமா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் பெஸ்ட். நிறைய பேர் வந்து பவர் ஃபில்டர் ஸ்பாஞ்ச் ஃபில்டருக்கு இந்த மாதிரி ஃபில்டர் தானே சொல்றீங்க? ஆமா, ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஓகே ஓகே. நிறைய பேர் வந்து ஸ்பாஞ்ச் ஃபில்டர்னா மேக்ஸிமம் பேர் கஸ்டமர்ஸ் சொன்னா அந்த பவர் ஸ்டாண்ட் பை ஃபில்டர் வருது பாருங்க, இன்டர்னல் ஃபில்டர். அது வந்து ஸ்பாஞ்ச், அதுல ஸ்பாஞ்ச் வச்சிருவாங்க. ஆமா, அதுல ஸ்பாஞ்ச் இருக்கு. அது பிரஷர் அடிக்கும், பிரஷர் அடிக்கூடாது, அது போடக்கூடாது. ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஹீட்டர். அந்த பிரஷர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஆமா, ஸ்ட்ரெஸ் பண்ணிடும் மீன். அது ஒரு பக்கமா வந்து பவரா அடிக்கும், அதனால வந்து கீழே பக்கமா இருக்கும். டஸ்ட் எப்படி இருக்குல்ல அந்த மாதிரி வந்து மீனை பிடிச்சி வந்து வீக்கான கண்டிப்பா பாதிக்கும். பவர் ஃபில்டர் வந்து ஃப்ளோரா அப்படி வந்துச்சுன்னா எஸ்ஆர்டி இருந்தா கம்ஃபர்ட் கேமரா எதுவுமே இருந்தாலும் போடக்கூடாது. ஃபில்டர் அப்படின்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர். ஃபில்டர் நீ இப்போ ஃப்ளோரா நீங்க வாங்கினீங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் கண்டிப்பா. இன்டர்னல் ஃபில்டர் வந்து நீங்க அந்த பவர் அடிக்கிறது பாருங்க, அது வேணா டேங்க்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வாட்டர் வந்து ரொம்ப டர்ட் ஆயிடுச்சுனாக்கா அப்போ ஒரு 1 hour போட்டு விட்டீங்கன்னா, ஆமா அது 1 hour போட்டு விட்டா 1 hourல ஆஃப் பண்ணினா அது 1 hourல ஃபுல் டேங்க் கிளியர் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க ஆல்வேஸ் போட்டீங்கன்னா மீன் ஸ்ட்ரெஸ் ஆகும், ஹெட் வராது, அந்த ரிசல்ட் எல்லாம் வராது. மூணாவது வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 feet டேங்க், ஒரு ஃப்ரையா இருக்கணும். இது இருந்தாலும் 2 feet இல்ல 3 feet டேங்க் இருக்கணும். ஆமா, ஸ்பேஸ் நீங்க கம்ஃபால் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை பார்ட்டிஷன் போட்டிருக்கேன். இப்போ தைல பாத்தீங்கன்னா இங்கிலேருந்து இங்க வரைக்கும் ஒரே ஒரு மீன், குட்டியான மீன் போட்டு வச்சிருப்பாங்க. அதனாலதான் வந்து அந்த ரீசனுக்காக தான் வந்து அந்த ரிசல்ட் இதெல்லாம் வருது. என்ன டேங்க் சைஸ், ஃபில்டர், ஹீட்டர் டெஸ்ட் பண்ணாத மாதிரி. ஆமா. ஓகே. ரெண்டாவது வந்து தேர்ட் வந்து ஹீட்டர். வாட்டர் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். வாட்டர் டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு வந்து 28 நீங்க வச்சீங்கன்னா மீன் வந்து நல்லா இருக்கும், எந்த நோயும் வராது. 28 வச்சுக்கணுமா? ஆமா. இது சம்மர்லயுமே ஹீட்டர் நமக்கு தேவைப்படுமா? கண்டிப்பா பிரதர். நைட்ல வச்சா சம்மர்ல பயங்கரமா வெயில் அடிக்கும். அந்த வெயில் அதுக்காக வாட்டர் வந்து ஹாட் ஆகாது இல்ல. வாட்டர் ஹாட் ஆகும். டைரக்டா சன்லைட் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அது வந்து இப்போ நம்ம மூடி வைக்கிறோம், வீட்டுக்குள்ள இருக்கும். அது வந்து நீங்க வந்து மீனுக்கும் அது ஒத்துக்காது. ஆமா, சில மீனுக்கு ஒத்துக்க, சில மீனுக்கு ஓகே. சில மீனுக்கு ஓகே.
ஸோ நீங்க நைட்ல மட்டும் போட்டு சம்மர்ல நைட்ல ஒரு 2 ஹவர்ஸ் போட்டாலே போதும். ஹீட்டர் வந்து 2 ஹவர்ஸ் போட்டா நைட்ல மட்டும் சம்மர்ல. ஆமா 2 ஹவர்ஸ் போட்டா போதும். மழை டைம் குளிர் நேரத்துல எப்பயுமே அப்பா அது வந்து ஆன்லயே இருக்கணும். ஆன்ல வச்சுக்கலாம். ஹீட்டர், டேங்க் சைஸ், ஆமா ஸ்பாஞ்ச் ஃபில்டர். பில்லட் எப்படி பிரதர் எதுனா பண்ணலாமா? பில்லட்ஸ் நான் வந்து என்ன ஹை பில்லட்ஸும் இருக்கு. ஹை பில்லட்ஸ் இவ்வளவு மீன் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன போடுவீங்க? நான் இப்போ போன ஃபார்ம் ஃபுட் வந்து இது இருக்கு, ஒக்கிகோ இருக்கு. ஒக்கிகோ தை தான் அது. பில்லட் தான் போறீங்க, லைஃப் இல்ல. லைஃப் ஃபீட் வந்து 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி போடுவோம். எல்லாத்துக்குமே போடுவீங்களா? எல்லா மீனும் போடுவோம். எல்லா மீனும் போடுவோம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 ருபீஸ் ஆகும். அது வந்துடும் ஃபார்முக்கு. கஸ்டமர்ஸ்க்கு நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? 15 டேஸ் ஒன்ஸ் லைஃப். கஸ்டமர் எப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, குளத்துல ஒரு பாக்கெட் வாங்குவாங்க. பாக்கெட் வாங்கி அதை முழுசா போய் போட்டுருவாங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாது. ஒரு மீனுக்கு அவ்வளவு தேவையில்லை. நிறைய பேர் வந்து அந்த வந்து பண்ணிடுறாங்க. போட்டு வந்து வயிறு உபிடுச்சு, இது ஆயிடுச்சு, அது ஆயிடுச்சு கம்ப்ளைண்ட். அவங்க 10 ருபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா ஒரு கப்ல ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு அது 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 ருபீஸ்க்கு வாங்கினா மட்டும் 10 ருபீஸ்க்கு ஒரு கொஞ்சமா வரும். அது 3 டைம்ஸ் நீங்க ஃபீட் பண்ணிக்கலாம். நிறைய 50 ரூபாய்க்கு வாங்கி அப்படியே மொத்தமா கொட்டுறவங்களா இருக்காங்க. ஆமா நிறைய பேர் வந்து போட்டுருவாங்க, மீன் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சிக்கன் ஹார்ட் இதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. அதெல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம். டைஜஷன் வந்து ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லா வரும். அதெல்லாம் போடவே கூடாது. ப்ரான் வேணும்னா வந்து இது எஸ்ஆர்எம் போடலாம். ப்ரான்ஸ் வந்து நீங்க எஸ்ஆர்எம் போடலாம் தாராளமா. ப்ரான்ஸ் ஹார்டான ஃபிஷஸ் போடலாம். அதுவும் வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து நீங்க பார்க்கணும். அந்த மீன் வந்து எப்படி இருக்கு, அதை போட்ட அப்புறமா ஆக்டிவா இருக்கா இல்லையா, இல்ல வரை பக்கம் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு அதெல்லாம் வந்து இது பண்ணதான் போட முடியும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ப்ரீடிங் டிப்ஸ் இருக்கா? ஏன்னா மேக்ஸிமம் வாங்கி வளர்த்ததுக்கு அப்புறம் அதை ப்ரீட் பண்ணலான்ற ஆசை ஒரு 50% கஸ்டமர் வந்துடும். ப்ரீட் கண்டிப்பா பண்ணலாம். எஸ்ஆர்டிஓ பண்ணலாம், கன்ஃபார்மா பண்ணலாம். F3 லைனேஜ் ப்ரீடிங் வந்து மெயின் வந்து ஒரு 4 ஃபீட் டேங்க், அதாவது கிளே பிளேட்டு, ஸ்பாஞ்ச் ஃபில்டர், ஹீட்டர் சேம் தான். பார்ட்டிஷன் ஒரு போட்டு நீங்க வச்சீங்கன்னா ஃபீமேல் டியூப் இருக்கிற டைம்ல நீங்க வந்து ஓபன் பண்ணி விட்டுடலாம். அது வந்து டிப்ஸ் என்னன்னாக்கா பண்றப்ப எதனா ஃபேஸ் பண்ணிருப்பீங்கல்ல, புதுசா பண்றவங்க இதை தெரிஞ்சுக்கணும்னு எதனா இருக்கா? டேங்க் லைட்ஸ் போடக்கூடாது. அப்பப்போ அது போய் முன்னாடி போய் நிக்க கூடாது. லைட்னிங் கம்மியா தான் இருக்கும். ஆமா லைட்டே இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் வந்து ஆமா ரூம் லைட்டே இருக்கலாம். ஆனா அப்பப்போ போய் பார்க்க கூடாது மீனுக்கு. ஓகே. இல்ல அப்பப்போ இந்த ஃபீமேல் திடீர்னு மேல அடிச்சிச்சுனா இல்ல மேல் அதுதான் பார்ட்டிஷன் போடுறோம்ல. பார்ட்டிஷன் போட்டு தான் கண்டிப்பா போடணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 6 ஃபீட் டேங்க்ல வச்சீங்கன்னா நீங்க தாராளமா ரெண்டுமே விடலாம். ஃபீட் டேங்க். ஆமா அவ்வளவு பெருசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. 6 ஃபீட் 5 ஃபீட் வந்து நீங்க வச்சீங்கன்னா தாராளமா ரெண்டுமே விடலாம். ஏன்னா வந்து ஃபீமேல் மேல துரத்துறது அது கரெக்டா இருக்கும். ஸ்பேஸ் இருக்கும், ஓடி போய். ஆமா நீங்க சின்ன டேங்க்ல வந்து நீங்க படிச்சு கண்டிப்பா போடணும். ஓகே ஓகே ரொம்ப நன்றி. உங்க நம்பர் கொடுத்துறேன். கண்டிப்பா வந்து குளத்தூர் ஸ்கூல் ரோட்ல 10.7 ஷாப் ஃபுல் நேம் என்னது? கிங் கம்ஃபர்ட் 10.7 இந்தியா. கம்ஃபர்ட் 10.7. ஓகே பிரதர். வேணும்ன்றவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஓகே தேங்க்யூ.